வணக்கம். வாழ்வு வளமுடன். இது பெருமாள் கோயில் தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், இறையமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கோரக்குட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த பெருமாள் கோயில் இருக்குதுங்க. இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறாரு. அந்த இடத்த பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்குது. இது வழியாக தான் படிக்கட்டு ஏறி போகணும். இது 600 படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 600 படின்னு தான் சொல்கிறாங்க. மேலே ஃபஸ்ட்டு ஏறி போகிற இடத்துலையே பிள்ளையாரப்பா, ஆஞ்சநேயர், பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இவங்க நம்மளை வரவேற்று அப்படி இருக்கிறாங்க. இப்போ மேலே வந்தாச்சு. இந்த இளைய பெருமாள் கோயில் திருச்செங்கோட்டிலேருந்து 13 கிலோமீட்ரு தூரத்தில் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 வீலரில் போயிருந்தோமா, அதனால் கொஞ்சம் கூகுள் மேப்பை பார்த்து ஈஸியாக போயிட்டோம். ஓன் வெஹிக்கிளில் வர முடியாதவங்க திருச்செங்கோடு இறையமங்கலம் அப்படிங்கிற ஒரு டவுன் பஸ் வரும். அதில் ஏறி வந்தோன்னா கரெக்டாக மலையடி வாரத்திலே கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. அதுலேருந்து நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். இங்கேயே பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார், ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. எல்லா சாமியும் இருக்குது. கோயில் பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே சித்திரை தேர் திருவிழா ரொம்ப பிரபலியமாக கொண்டாடுறாங்க. அப்போ தான் கூட்டம் நிறையாவும் இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த சனிக்கிழமை ஃபுல்லாக வாரம் அவ்வளோ கூட்டம் க்யூவில் நின்று தான் மேலே சாமியை கும்பிட முடியும். அந்த அளவுக்கு கூட்டம் இங்கே இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம். கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மேலேருந்து வியூ பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருக்குது. அங்கங்கே தூரமாக தான் ஒவ்வொரு வீடாக இருக்குது. அருமையான இடம். சொர்க்கம்னா இதுதான். அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே மக்கள் படிக்கட்டில் மத்தியானம் போல் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப வெயில் இருக்கும், கஷ்டப்படாமல் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய செலவு பண்ணி படிக்கட்டெல்லாம் கட்டி விட்டு அங்கங்கே ஆஸ்பிராஸ் சீட்டையும் போட்டு அப்புறம் உட்காந்து வர்றதுக்காக அங்கங்கே சின்ன சின்ன மண்டபம் மாதிரியும் கட்டி விட்ருக்காங்க. இது முன்னாடி அந்த படிக்கட்டெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி இது வழியாக தான் மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை படிக்கட்டு பாறையிலேயே அப்படி செதுக்கி விட்ருக்காங்க படி மாதிரி. இதில் கம்பி, கொஞ்சம் தூரம் கம்பியெல்லாம் இல்லை. இதில் போயிட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி தெரிஞ்சது. அந்த படிக்கட்டு வழியாக வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக ஏறி இறங்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இருக்குதுன்னு. ஃபுல்லாக விவசாய பூமியாக தான் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் அந்த நிலமெல்லாம் அப்படியே விவசாய பூமியாகவே இருக்கட்டும். இளைய பெருமாள் கோயில் இது உள்ளே தான் போனோன்னா, உள்ள பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார் எல்லாமே இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. கொடிமரம் பாருங்கள், நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இங்கே தான் சாமி உள்ளே இருக்கிறார். பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே மேலே இந்த பிளேஸில் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா காற்று கூலிங்காக அவ்வளவு அருமையாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே தன்னால் தூக்கம் கிறக்கும், அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது இந்த பிளேஸில் உட்காந்தோம்னா. மேலே நின்று வியூ பாயிண்ட் பாருங்கள்.
இந்த ஆஸ்பிரா சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வழியாக தான் ஏறி வரணும். இது இப்போ தான் நிறைய செலவு பண்ணி இந்த மாதிரி படிக்கட்டெலாம் கட்டி விட்டுருந்துருக்குங்களாம்மா. இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க மேலே. மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், அப்புறம் சித்திரை தேர் திருவிழா, இந்த நாள்லாம் வந்து இங்கே நிறைய கூட்டம் வருது. இது பார்த்தீங்களா, இது வழியாக தான் மேலே ஏறி வரணும். அதில் தான் சாமி கும்பிட்டோம். இப்போ மறுபடியும் அதே வழியை படிக்கட்டில் கீழே இறங்கி வரோம். பார்த்தீங்களா, மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக, நிழல் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்பிராஸ் சீட் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது வெயிலே தெரியல, பார்த்தா வெயில் இவ்வளோ அடிக்கிற மாதிரி இருக்குது. கூலிங்கான காற்று தான் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸு. என்ன சொந்த வாகனம் வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வரலாம். டவுன் பஸ் வந்து அடிக்கடிலாம் இல்லை, 4 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற நாளில். காலையிலேருந்து காலையில் 9 மணி 8 மணி அந்த மாதிரி போனோன்னா 4 மணி வரைக்கும் மேலே உட்காந்து பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் கீழே வந்துடணும். இறங்கி வர படிக்கட்டில் பார்த்திங்களா எவ்வளோ நிழல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த சீட்டும் போட்டு அங்கங்கே உட்கார்றதுக்கு மண்டபம் மாதிரியும் அமைச்சிருக்காங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டும் வரலாம். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு கீழே நின்று பார்க்கும்போது படிக்கட்டு வந்து அதிகமாக தெரிந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏறுனதும் தெரியல, இறங்குனதும் தெரியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை படிக்கட்டு வந்து ரொம்ப உயரமாக இல்லாமல் பக்கம் பக்கமாக வச்சுருந்ததுனாலையும், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரியும் படிக்கட்டு கட்டியிருக்காங்க. அப்புறம் பக்கம் பக்கமாக படிக்கட்டும் இருக்குது. அதனால் சலிப்பு தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இங்கே ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கள். இங்கேயே வந்து குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க. இதில் வந்து சுனை நீர் வருங்களாம்மா, தீர்த்தம். இது பாருங்க, இந்த படிக்கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி இது வழியாக தான் மேலே போயிட்டு வந்திருப்பாங்க போல். பாறையிலே செதுக்கி விட்ருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் தூரம் நெட்டுக்க போகுது. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதுக்கு நம்ம இந்த படியிலே போயிட்டோன்னா நல்ல சேஃப்டி, பயம்லாம் போயிட்டு வந்துடலாம். நீங்களும் இந்த கோயில் போயிட்டு வாங்க. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிளேஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.